அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 7, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸில் கீழே பாருங்கள். நீங்கள் நலமா திட்டம்னு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அரசின் திட்டங்கள் மக்களை சென்று அடைந்துள்ளதா என்பதை அறிவதற்காக நீங்கள் நலமா என்ற புதிய திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை சென்னையில் உள்ள தனது முகாம் அலுவலகத்திலிருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் புதன்கிழமை தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி MH-60R ஹெலிகாப்டர்கள் கடற்படையில் இணைப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய கடற்படையில் MH-60R சீஹாக் ஹெலிகாப்டர்கள் புதன்கிழமை இணைக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் கொச்சியில் உள்ள INS கருடா தளத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சிக்கு கடற்படை தளபதி R ஹரிகுமார் தலைமை வகித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் மனம் கலங்காமல் ஆராய்ந்து துணிந்து ஏற்ற தொழிலை சோர்வு கொள்ளாமல் காலந்தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும்னு வினைத்திற்பம்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக லட்சத்தீவில் INS ஜடாயு கடற்படை தளம் திறப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. பாதுகாப்பு ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த லட்சத்தீவில் INS ஜடாயு தளத்தை கடற்படை தளபதி R ஹரிகுமார் புதன்கிழமை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த புதிய கடற்படை தளம் மேற்கு அரபிக்கடலில் கடற்கொள்ளை, போதைப் பொருட்கள் கடத்தல் ஆகியவற்றுக்கு எதிரான கடற்படையின் செயல்பாடுகளுக்கு உதவும். கடற்படை தளத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து பேசிய தளபதி ஹரிகுமார் போட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாசிச்சு பாருங்கள். அடுத்ததாக தென்கொரியாவுடன் செமிகண்டக்டர் துறையில் ஒத்துழைப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் S ஜெய்சங்கர் தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க அதையும் வாசித்து பார்த்துக்கோங்க. (132 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி ஷப்னிம் இஸ்மாயில் சாதனை தெரிவிச்சிருக்காங்க. தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ஷப்னிம் இஸ்மாயில் மகளிர் கிரிக்கெட்டிலேயே அதிவேக பந்து வீசி புதிய சாதனை படைத்துள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி வரும் அவர் தில்லியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிரான ஆட்டத்தின் போது மணிக்கு 132.1 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசினார். இந்த ஆட்டத்தில் 3வது ஓவரின் 2வது பந்தை டெல்லி வீராங்கனை மெக் லேனிங்கிற்கு வீசிய போது அவர் இந்த சாதனையை படைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கொல்கத்தாவில் நீருக்கடியில் மெட்ரோ பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டிலேயே முதல் முறையும் தெரிவிச்சிருக்காங்க. நாட்டிலேயே முதல் முறையாக மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் அந்த 6 பேர் பார்த்துக்கோங்க. ஹூக்ளி ஆற்றின் அடியில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் ரயில் சேவையை பிரதமர் மோடி புதன்கிழமை தொடங்கி வைத்தார் தெரிவிச்சிருக்காங்க. எஸ்பிளனேடு டு ஹெவ்ரா மைதானம் இடையே 4.8 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட புதிய மெட்ரோ வழித்தடத்தில் சுமார் 520 மீட்டர் தொலைவிலான சுரங்கப்பாதை ஹெக்லி ஆற்றின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க அதையும் வச்சு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 2035க்குள் நிலவில் அணு உலை ரஷ்யா சீனா திட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. வரும் 2033ஆம் ஆண்டிலிருந்து 2035ஆம் ஆண்டுக்குள் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து நிலவில் அணு உலை ஒன்றை அமைக்க திட்டமிட்டு வருவதாக ரோஸ்கோஸ்மாஸின் தலைமை செயல் அதிகாரி யூரி போரிசவ் தெரிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் அண்ட் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட் வெர்ஷன் ஒன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.